வணக்கம். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு: கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை பெறுக. எந்த கணவன் மனைவியை இளவரசியாக ராணியாக பார்க்கிறாரோ மதிக்கிறாரோ அவரும் இளவரசனே, ராஜாவே. இதில் எந்த ஐயமும் இல்லை. மாறாக மாற்றி பார்த்தால் நடத்தினால் அவரும் அதுவே. கணவன் மனைவி உறவு வாழ்க்கை முழுவதும் நம்ம வாழ்க்கையை ஒரு முழுமைப்படுத்திக் கொள்வதற்கு இறைவனால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு புனித உறவு. அந்த உறவில் குறையோ தடையோ தேக்கமோ குழப்பமோ வராமல் பார்த்தால் அந்த தம்பதிகளை உலகமே மதிக்கும், போற்றும். தம்மில் பாதி தம்பதி. இந்த உறவு சிறப்பாக அமைந்தால் மற்றவையெல்லாம் நாம் தேட வேண்டாம், தானாக அமையும். குடும்ப அமைதி பெற எல்லையற்ற சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுத்தலும் தியாகமும் வேண்டும் என்று மகரிஷி குடும்ப அமைதி அப்படிங்கிற தலைப்பில் முக்கியமாக கொடுத்துருப்பாங்க. கணவன் மனைவி உறவில் தவிர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு, கட்டளையிடுதல், வற்புறுத்துதல். இந்த குணங்கள் இருக்கும் பொழுது விளைவு மன அழுத்தம் தான் ஏற்படும். அது குடும்ப அமைதியை நிறைய குலைக்குங்க. ஒற்றுமை வேணும் அப்படின்னா நம்ம நிறைய சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் பழகி கொள்ள வேண்டும். ஒத்து போனாலும் விட்டு கொடுத்தாலும் சண்டை ரொம்ப ரொம்ப தானாக குறையுங்க. இதற்கெல்லாம் மனம் விடாது. மனதுக்கு நிறைய பயிற்சி கொடுக்கணும். குடும்ப அமைதி மனதில் கொண்டு வாழ்க்கையின் உயர்வையும் மனதில் கொண்டு நாம் இந்த குணங்களை பற்றி கொள்ள வேண்டும். கணவன் மனைவி, மனைவி கணவன் மதிக்க, ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தில் மிக மிக குறையுது. இதை சிந்திப்போம். குடும்ப ஒற்றுமையில் முன்னேற வேண்டுமென்றால் கணவன் மனைவி மனசில் தோணும், இப்படியெல்லாம் எப்படி அவங்க பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு, அவங்க மாறணும், அவங்க மாற்றிக்கணும்னு தோணும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? ஒருவரை ஒருவர் அன்போடும் அழவோடும் கண்டித்து திரித்து கொள்வது ரொம்ப திருத்திக்கணும் அப்படிங்கிறது தான் சிறப்பு. அந்த திருத்துறது அன்போடும் அழவோடும் நாம் பேசிக்கணும். ரெண்டு பேருக்கும் இடையே இந்த விஷயத்தை கொண்டு போகவே கூடாதுங்க. அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கோபம் என்கின்ற நஞ்சு. இதிலிருந்து பாதுகாக்கணும். இது ரொம்ப ஆபத்தானது. கோபம் தாங்க குடும்ப அமைதிக்கு மிகப்பெரிய எதிரி. கணவன் மனைவி ரெண்டு பேருமாக இருக்கட்டும், வீட்டு விசேஷம் நல்லது கெட்டதில் சமமான பொறுப்பு எடுத்துக்கும் பொழுது அந்த இடத்துல குடும்ப அமைதி பெரிதும் கை கொடுக்கும். சில நேரங்களில் குடும்பத்தில் பெரிய நஷ்டங்கள் ஏற்படலாம். பொருளாலோ உடலாலோ மனதாலோ உறவு ரீதியாகவோ. இதன் காரணங்களை ஆழமான முறையில் உணர்ந்து சகித்து கொள்வது, மனம் உடையாமல் வாழ்க்கை பாதையை வேறு வழியில் உயர்த்தி செல்லும் பொழுது நாம் அந்த சூழ்நிலைகளிலிருந்து எளிதாக வெளியே வந்துடலாங்க. 16 வகை செல்வங்களையும் நிறைவாக பெற்று வாழ முடியும். கணவன் மனைவி அன்பு அப்படிங்கிறது ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளுமே அதை பெருக்கி கொள்ள வேண்டும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறி நிற்கிறாய். கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா திருமகள் வசிப்பாள். கணவன் மனைவி உறவு முழுமைப்படுத்தி கொள்வதற்கான ஒரு அன்பான ஒரு உறவு. அதை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தி நம்ம குடும்ப வாழ்க்கையை ஆரோக்கியமாக மகிழ்ச்சியோடு நகர்த்தி செல்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.